லாஸ் ஏஞ்சலஸ் நகரில் உச்சத்தை எட்டியிருக்கும் வன்முறை. ட்ரம்பின் கடுமையான குடியேற்ற கொள்கைகளுக்கு வலுக்கும் எதிர்ப்பு. பெரிய கடைகளை குறிவைக்கும் கொள்ளை கும்பல். என்ன நடக்கிறது லாஸ் ஏஞ்சலஸில்? அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்போட கடுமையான குடியேற்ற கொள்கைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து லாஸ் ஏஞ்சலஸில் மக்கள் தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வர்றாங்க. இந்த போராட்டங்கள் நாளுக்கு நாள் வலுவடைஞ்சு பெரிய பிரச்சனையாக மாறிட்டு வருது. வெளிநாடுகளில் இருந்து உரிய ஆவணங்கள் இல்லாமல் அமெரிக்காவில் வந்து வசிக்கிறவங்களை ட்ரம்ப் தலைமையிலான அரசு வலுக்கட்டாயமாக வெளியேற்றி வருது. அதன்படி அமெரிக்காவில் குடியேறின இந்தியர்களை ராணுவ விமானங்கள் மூலமாக அமெரிக்கா நாடு கடத்தினது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த மாதிரியான வலுக்கட்டாய வெளியேற்றம் சட்ட விரோதமானது அப்படின்னு கலிபோர்னியா மாகாணத்தில் லாஸ் ஏஞ்சலஸ் நகரில் பெரிய போராட்டம் நடைபெற்று வருது. இந்த நிலையில் சமீபத்தில் டிக்டாக் பிரபலமான கோபி லேம் விசா காலாவதியான பின்னாடியும் அமெரிக்காவில் இருந்ததா சுங்க அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டு பின் விடுதலை செய்யப்பட்டதும் கவனம் பெற்றிருக்கு. இந்த கடுமையான போராட்டத்தில் காவல்துறையினருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே மோதல்கள் ஏற்பட்டதில் காவல்துறையினரை தாக்கின பலர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இணையத்தில் இது குறித்து பரவி வர்ற பல வீடியோக்கள் உலக அளவில் மக்களிடையே பதட்டத்தை ஏற்படுத்தியிருக்கு. அப்படி இணையத்தில் பரவி வரும் ஒரு வீடியோவில் காவல்துறையினர் பயன்படுத்தும் பாதுகாப்பு முகமூடிகளை போராட்டக்காரர்களுக்கு மர்ம நபர்கள் விநியோகம் செய்கிற காணொலியும் ஒன்று. அமெரிக்காவோட இரண்டாவது பெரிய நகரமான லாஸ் ஏஞ்சலஸ் இப்படி போராட்ட களமா மாறி இருக்கிறதுக்கு பல தலைவர்கள் கண்டனம் தெரிவிச்சிருக்கிற நிலையில லாஸ் ஏஞ்சலஸ் நகருக்கு மட்டும் அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டு தேசிய பாதுகாப்பு படையினரும் கடற்படை காவலர்களும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்காங்க. அதே நேரத்தில் இந்த பதட்டமான சூழலை பயன்படுத்தி பல கும்பல்கள் பெரிய பெரிய வணிக வளாகங்களுக்குள்ளேயும் கடைகளுக்குள்ளேயும் புகுந்து விலையுயர்ந்த போன், லேப்டாப், டிவின்னு பல பொருட்களை திருடிட்டு போற சம்பவங்களும் பெருகிக்கிட்டே இருக்கு. இதை தடுக்கிறதுக்கான முயற்சியா லாஸ் ஏஞ்சலஸோட மேயர் கேரன் பாஸ் இரவு நேரத்தில் மட்டும் முழுமையான ஊரடங்கை உத்தரவிட்டிருக்கிறது குறிப்பிடத்தக்கது.